ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் கார் வாங்கிறதுக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில பேர் வந்து கார் சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், மணி சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பட்டு அதுக்கான காரை இன்னும் கார் சர்ச் பண்ணுறதுக்கே 1 year ஆகிடுச்சு, இன்னும் சர்ச் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருந்தீங்க. ஃபினான்ஷியலாக இது கரெக்டான டெசிஷனாக இல்லை தப்பான டெசிஷனா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க. சரி, நான் தான் இது வந்து அதுக்கான அட்வைஸ்லாம் கிடையாது, பட் நான் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஸோ நான் எப்படின்னா வந்து ஹவ் டு சே, எங்கள் வீட்டில் வந்து சைக்கிள் மட்டும் தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் காலேஜ் படிக்கும்போது கூட எங்கள் வீட்டில் வெறும் சைக்கிள் தான் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னோடய அண்ணாவோ இல்லை என்னோடய அக்காவோ யாருமே வந்து வெஹிக்கிள் ஓன் பண்ணதே இல்லை. எப்போவுமே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். நாங்கள் எங்கே போனாலும் நான் வந்து அப்போ தான் எனக்கு ஜாப் கிடச்சி நான் ஹைதராபாத் போயிட்டேன். நான் ஹைதராபாத் போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எங்கள் அக்கா வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தான், டியூ டு ஃபியூ சேஃப்டி ரீசன்ஸ். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ். எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் எதுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு கார்லாம் தேவை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தாப்புல. பட் எங்கள் அண்ணா வந்து ஸ்டெப்பின் பண்ணி, இல்லைக்கா நீ வாங்கு, நீ உனக்கு இருக்கிற அமௌண்ட் போடு, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், அப்புறம் ஆஃபீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஒன்று ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே, அதையும் எடுத்துகிட்டு மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வாங்கினாங்க கிராண்ட் ஐட்டன். அந்த கார்னால தான் நான் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஹைதராபாத் போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, என்கிட்ட பைக் ஆக்சஸோ எதுவுமே இருந்தது கிடையாது. எனக்கு பைக்கே ஓட தெரியாது. ஸோ எல்லோரும் காலேஜ்லேயே பைக்லாம் ஓட்டிகிட்ருப்பாங்க, நமக்கு அதுவே தெரியாது. என் ஹைதராபாத் ரூம்மேட்ஸ் கூட வந்து நான் அவங்க பைக்கை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அதில் வந்து சில இஷ்யூஸ் ஆச்சு. அதில் ஒரு அண்ணா இருந்தாங்க. ஸோ நான் பைக் ஓட்டியிருந்தேன், அவங்க பைக்கை யூஸ் பண்ணி நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்திருந்தேன். திருப்பி அவர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போனார். அப்புறம் பைக்கில் ஏதோ இஷ்யூ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து, நீ என்ன பண்ண, பைக் ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு. நமக்கு பைக்கை பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஸ்டில் நம்மளை வந்து ஒருத்தர் கொஷின் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணல, பட் ஸ்டில் அதான், அது வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என் ரூமில் யார் பைக்குமே நான் எடுக்கிறதில்ல. எல்லாருமே ஒரு பைக்கை வச்சுருந்தாங்க. சரி, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு, அது எப்படினாலும் அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதுக்கப்புறமா மெக்கானிக்லாம் வந்து பார்த்துட்டு அது வேறு ஏதோ ஒரு இஷ்யூ, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக உள்ள இஷ்யூ அப்படின்னோடனே, அப்படியாடா, இல்லைடா ஆல்ரெடி உள்ளது தான் அப்படின்னாப்புல. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொன்ன மாதிரி இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நமக்கு எதுக்கு, நம்ம நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 kilometers எவ்வளோ நினைக்கிறேன், 3.5 இல்லை அதுக்கும் மேலே. அது வந்து நீங்கள் ஹைதராபாத்தில் இருந்தீங்கன்னா கோக்கப்பேட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கும், அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து நடந்து போனால் ட்ரெண்ட் செட்டர்னு ஒரு ஜிம் வரும். 3 ரவுண்டாக நான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஜிம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மைண்டில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஹெவினஸ் இருந்திருக்கும். நான் அப்போ வந்து எஜுகேஷன் லோன் அதெல்லாம் பே பண்ணிட்டு இருந்தேன். என் சேலரி வந்து 17,000 தான், 17,000 ரூபாய். அதில் வந்து ரெண்ட்டு போக, எஜுகேஷன் லோன் போக நமக்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து பைக் வாங்கலான்னு யோசிப்பேன், பட் ஆனால் அதான், எதுக்கு, நம்மளாலே சமாளிக்கவே முடியல. சர்வைவலுக்கே இங்கே வந்து தகுதித்துவம் ஆடிட்டு இருக்குது. இதில் வந்து பைக்லாம் எங்கே வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த டைம் தான் எங்கள் அக்கா வந்து கார் வாங்கினா. அவள் கார் வாங்கி அவள் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டு, அவள் வந்து எப்படி சொல்கிறது, அவள் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி ஆகிட்டா.
அவள் வாங்கினதுக்கப்புறமா அவள் தான் வந்து நான் வந்து டிரைவிங் கிளாஸ்லாம் போயிட்டு வந்து எனக்கு டிரைவிங் கிளாஸில் ஒழுங்காக தான் உனக்கு சொல்லித்தரல. அதுக்கப்புறமா காரை வச்சு ஓட்ட கற்றுக்கிட்டு அவள் அதுக்கப்புறம் ஒரு ஆன்சைடு ஆப்பர்ச்சுனிட்டினால போனாள். அப்போ ஆட்டையை போட்டேன் காரை. அதுக்கப்புறம் அப்படியே நானே வச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருடங்களாக. மணல். ஸோ அப்படி தான் என்னோடய டிரைவிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது, அந்த டிரான்சிஷன் இருக்கும்ல, சில பேர் வந்து நம்ம சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து பைக்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் காரில் போவாங்கள்ல. எனக்கு வந்து அந்த டிரான்சிஷன் இல்லை. எனக்கு வந்து டிரெக்டாக கார் தான் டிரான்சிஷன். somehow was lucky to have that. அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் கார் ஓட்டி அவங்கள வந்து நான் எங்கேயாச்சும் பிக்கப் ட்ராப்னு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது எப்படி சொல்கிறது, இந்த கார் வாங்குறதுக்காக நான் சொல்லேன். கார் வாங்குற நிறைய பேர் வந்து ஒரு லைபிலிட்டி, இதனால் இதாகாது அதனால் அதாகாதுன்னு நிறையா சொல்லுவாங்கள்ல. பட் கார் கிவ்ஸ் யூ அ பிட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அது எப்படி சொல்கிறது, உங்களோட சோஷியல் பாயிண்ட்ஸையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்குள்ள ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் சரி பார்த்துக்கலாம், கார் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான இடத்துக்கு நான் வந்து தான் சொல்லலை, நான் வந்து வீடே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருப்பேன் கார் இருக்கிறதுனால. எங்கேயாச்சும் ஷிஃப்ட்டு பண்ணணுன்னா சென்னைக்குள்ளே நான் 2-3 வாட்டி ஷிஃப்ட் ஆகிருக்கிறேன். மொத்தமாக எல்லாத்தையும் காரில் வச்சு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருப்பேன். அது ஒரு பெரிய செகண்ட் ஹோம் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தான் காசு பற்றாக்குறையாக இருந்தாலும், பெட்ரோல் போடும்போது வலிச்சாலும், ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஃபீல், அது இது மாதிரி டர்போவாக இருக்கணும், இது மாதிரி பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அது ஒரு கார், 4 சக்கரம் இருக்குது, நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் எனக்கு இப்போவுமே என்னோடய அந்த ஐட்டனில் வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் சென்னை போனேன்னா அதில் வந்து ஐ திங்க் எங்கள் அக்கா என்கிட்ட கொடுக்கும்போது அது வந்து வெறும் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் கிளாக் ஆகிடுச்சு. நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது 40,000 கிலோமீட்டர் கிளாக் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் வித்தின் கப்புள் ஆஃப் இயர்ஸ். இத்தனைக்கும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஹைவேலாம் அது போகிறது கிடையாது, ஒன்லி சிட்டிக்குள்ளே அவ்வளோ தூரம் சுற்றி இது மாதிரி வருவானுங்கள் மனிதர்கள். எல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் இருக்கேன்னு நினப்பு. இந்த கார்னால் அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கார் வாங்கும் போதெல்லாம் நான் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டுருப்பேன். எல்லாம் சஜஷன் கேட்டுப்பாங்க, என்ன பண்ணலாம், இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஒரு விதமான சென்ஸ் ஆஃப் இது வந்து எனக்கு உங்களுக்கு கொடுக்கும். இது இந்த கார் என்னுடைய அழுகைகளெல்லாம் பார்த்துருக்குது, ரீசெண்டாக கூட பார்த்துருக்குது. பட் அதான் என்னன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ கூட வந்து என்ன சொல்கிறது, ஒரு 3 months பேக் வந்து நான் அந்த காரை விற்றுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த லெவலுக்கு சில டிப்ரெஷனான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் நான் 3 months பேக் தான் திரும்ப அந்த காரை வச்சு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட ஆரம்பித்தேன். somehow in a way இப்போ நான் யோசித்து பார்த்தா இந்த கார் இல்லைனா எனக்கு வந்து I would have never realized that இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஐ நோ இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் வந்து உங்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு வீடியோ கமெண்ட் போட்டு கிளம்பிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லான விஷயந்தான். somehow this என்ன சொல்கிறது, உங்கள் கமெண்ட்ஸ் வந்து என்னை வந்து இட்ஸ் மேக்கிங் மீ கோ த்ரூ மை டேஸ். நான் மேபி இன்னொரு நாள் வந்து ஒன்ஸ்
இந்த சேனல் ஒரு லெவல் ரீச் அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் உங்களுக்கு நான் எந்த ஸ்டேட்டஸில் எந்த நிலமையில் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கேட்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதான். ஸோ ஆக்சுவலி உங்கள் வீட்டில் என்னோடய வியூவர்ஸில் வந்து பொண்ணுங்களே கிடையாது. அதனால் வந்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ எங்கள் அக்கா வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்கிறேன். எப்போவுமே நமக்கு ஒரு இது இருக்கும்ல, பொண்ணுங்கன்னா ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்க, இது பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து there are so many changes. அவள் ஓட்டினதுக்கப்புறமா எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது, அவளை பார்த்து அவள் ஆஃபீஸில் வந்து நிறைய பொண்ணுங்க கார் வாங்க ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து பேசிக்லி என்ன தான் நம்ம சொன்னாலும் பசங்க பிரச்சனை 1000 பிரச்சனை நம்ம பார்க்குறோம், ஃபேஸ் பண்ணுறோம், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அது இதுன்னு சொன்னால் கூட பொண்ணுங்களோட உலகம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வந்து அது ஒரு விதமான ஒரு மென்டல் பேரியர்லேயே இருக்கும். சில விஷயங்கள் நம்மலாம் டக்குன்னு யோசிக்காமல் செய்வோம்ல, ஸ்பான்டேனியஸாக, அது மாதிரி அவங்களால செய்ய முடியாது. பட் அந்த கார் இருக்கிறதுனால அது பாசிபிள் ஆச்சு. எங்கள் அக்காவுக்கே நிறைய லைஃப்பில் சில பிரச்சனைகள்லாம் வந்தப்போ கூட ஷி வாஸ் ஏபிள் டு ஃபேஸ் தட் அலோன் கான்ஃபிடெண்ட்டாக. ஸோ உங்கள் வீட்டில் இருப்பாங்க உங்கள் தங்கச்சி, உங்கள் ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், யாராக வேணாலும் இருக்கலாம். டீச் them how to drive, teach them, put them in the car, make them get rid of their fear. நிறைய பேர் லைசன்ஸ் வச்சுட்டு ஓட்டாமலே இருப்பாங்க. அப்படிலாம் பண்ண விடாதீங்க. லைசன்ஸ் வச்சுருக்குறாங்க, வண்டி ஓட்ட மாட்டாங்கலாம் இருக்காதீங்க. நைட்டு வண்டி எடுங்க. 10 மணிக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு சைடில் எங்கேயாச்சும் வழி இருக்குது அப்படின்னா எடுத்து ஓட்ட சொல்லுங்கள். நீங்கள் கூட உட்காந்துக்கோங்க. ஹூவர் இட் இஸ், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், யாராலும் இருக்கலாம். டெய்லி 1 hour ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க they won't be a part of your life all the time, right? அவங்க திரும்ப அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஐ மீன் நாட் யுவர் ஒய்ஃப், ஐம் சேயிங் சிஸ்டர்ஸ் சொல்கிறேன். சம்வேர் எங்கேயாச்சும் போவாங்க. அந்த டைம்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்போது கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எதுவுமே கொடுக்காது. எது இருந்தாலும் எதுனா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதை பாருங்கள், டூ தேட். அண்டு உங்களில் சில பேர் பிகினர்ஸ் அவங்களாம் கேட்டிருந்தீங்க சிட்டி டிரைவுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையில் தான் குஷாக் ரிவ்யூ பண்ணேன், ஐ மீன் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ ஐல் ட்ரை டு மேக் அனதர் வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஐ மீன் நாளைக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன் டிராஃபிக்கில் எப்படி போகலான்னு சொல்லிட்டு. நான் அதை உங்களுக்கு லைவாக டிராஃபிக்லேயே போய் காட்டுறேன், பெங்களூருக்குள்ளே போய் காமிக்கிறேன். பெங்களூர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது காட்டு கொடூரமான டிராஃபிக்கை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் நான் அந்த பெங்களூர் கிராஸ் அதெல்லாம் தாண்டி போய் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் யாரா இவனுங்க மிருகத்தனமாக போயிட்டுருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என் ஃப்ளாட்டில் எல்லார் கார்லேயுமே ஸ்க்ராட்ச் இருக்கும். எப்படி எதனால் மோஸ்ட்லி ஆட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கார் ஏதாச்சும் ஒன்று சைடில் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. எந்தலே வந்து வைப்பரில் அந்த ஓஆர்விஎம்மில் ரைட் சைடில் ஒரு டைனி டாட் இருக்குது. அந்த டாட் எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எவனோ தான் எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். பானட்லேயே 2-3 டாட் இருக்குது. ஏதோ ஒரு பைத்தியக்காரனாகி கீ செயினால் இது பண்ண மாதிரி, கீயை வச்சு இது பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. லெட்ஸ் சி. இது மாதிரியும் சில பிரச்சனைகள் உண்டு. பட் இதெல்லாம் நம்ம மைண்டில் பெருசாக யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். அதனால் கோடு இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. பார்த்துக்கலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக. பார்த்தீங்களா?
ரோடே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. இது ஏதோ நான் காலையில் வரதுனால எனக்கு தெரியுது எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு. இல்லைன்னா 2 பேரும் இட்லி மாதிரி நசுக்கி விட்டுட்டு போயிட்டுருப்பேன். அந்த அளவுக்கு தான் ரோடு இங்கே இருக்குது. புரியா. அப்புறம் வந்து பேசிக் ஆங்ஸைட்டி இஷ்யூ என்ன சொல்லணும்னா, எல்லாருக்குமே வந்து இந்த ஹாங்க் அடித்தா அவங்களுக்கு வந்து ஆங்ஷியஸ் ஆகிடும். அதை மட்டும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. பின்னாடி எவனாச்சும் ஒருத்தன் ஹாங்க் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டேக்கராக இருந்தாலும் கண்டுக்காதீங்க. அவன் இறங்கிலாம் வந்து உங்களை அடிக்க மாட்டான். அவனுக்கு தேவை அவசரமாக போகணும், அதனால் ஹாங்க் அடிச்சுட்டு தான் இருப்பானுங்க. பட் நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா என்றைக்குமே டோன்ட் லெட் தட் எஃபெக்டிவ். அது உங்களுக்கு ஆங்ஸைட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி வரும். ஃபர்ஸ்ட் திங், அந்த ஆங்ஸைட்டியை மட்டும் என்றைக்கும் வர வச்சுக்காதீங்க. எவனாக இருந்தாலும் நீ எவனாக இருறா, பொறுமையாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போங்க. ஏன்னா நீங்கள் மூவிங்கில் தான் இருப்பீங்க. அவன் இறங்கி வந்துலாம் அவங்கள வந்து இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். யாரா சாமி நீ தொடக்கிறிய ஒரு சைடாக வச்சுட்டு வண்டி ஓட்டுறியப்பா, யாரா நீ? இன்டர்செக்ஷனில் நாம் ஸ்லோவாகித்தான். என்னடா ஸ்பீட் பிரேக்கர் உடச்சி வச்சுருக்கானுங்க. நைஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டோன்ட் கெட் ஆங்ஷியஸ். ஆங்ஸைட்டி தான் வந்து உங்களை வந்து தப்பான டெசிஷன் எடுக்க வைக்கும். அதனால் நீ ஆங்ஸைட்டி ஆகாதீங்க. அதுக்கு ஒரு டைலாக் வேறு சொல்லுவானுங்களா, worrying is suffering, just suffering twice. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் லாக் ஆகிருப்பீங்க, ஏதாவது ஒரு சந்து பொந்துக்குள்ளே இருப்பீங்க, ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து வரி பண்ணுறது வந்து யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. ஹேட்ச்பேக்கை எஸ்யூவி மாதிரி ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான். பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? இது எதுக்கு காருக்காக ஆரம்பித்தேன், என்னெல்லாமோ டாபிக் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ பேசிக்லி கார் லயபிலிட்டி அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் இதையும் பார்த்துக்கோங்க. பட் ஆல்சோ சி த ப்ரோஸ். உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பர்சனலி உங்களுக்கு அது எந்த மாதிரியான ஃபீல் கொடுக்குதுங்கிறது வந்து அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தட் இஸ் சம்திங் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஓன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு ஷோ ஆஃப் பண்ணுற பசங்களுக்கு மாதிரி சொல்லலை. இட் கிவ்ஸ் யூ என்ன சொல்கிறது, உங்களை வந்து ஒரு ரிலேபிளான பர்சனாக காட்டும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே சீரியஸாக இருக்கிற மாதிரியான ஆட்கள்லாம் கிடையாது. என்னோடய சென்னை கேங்கும் சரி, ஹைதராபாத், பெங்களூர். பட் ஒன்ஸ் நம்ம சீரியஸாக நான் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கிறேன், இது இருக்குது அது இருக்குது, பிளான் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா தே வில் ஹாவ் த ட்ரஸ்ட் ஆன் மீ. நான் சொல்கிறேன்னா செஞ்சுருவேன், கரெக்டாக இது பண்ணுவேன். இந்த பிளான் இங்கே இருக்குதுன்னா இங்கே வந்து இந்த டைம் பிக்கப் பண்ணுறேன்னா இந்த டைம் வரும். என்ன எவனாச்சும் பிக்கப் பண்ண வந்தால் நான் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் பிக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்ட் டைம் போவேன். கரெக்ட் டைம் வந்து ஷார்ப்பாக வந்து மூவி போகிறோம் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு போய் நிற்போம். அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கார் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து ஒரு இன்னுமே ஒரு சென்ஸ் ஆஃப் இது இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில். ஓகே பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஐ திங்க் ரொம்ப நாள் கழித்து நான் இருட்டுக்குள்ளே வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது நடுராத்திரி 2 மணிக்கு போய் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் ஆங்ஸைட்டி வந்து எனக்கு குறைஞ்சிருக்குது. இப்போ எவனாச்சும் நான் பார்த்தா கூட பார்த்துக்கூடா, என்ன நெத்தியில் கேமரா ஒட்டியிருக்கிறேன், ஆமாம் கோமாளி மாதிரி தான் இருக்கிறேன், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். யா மக்களே,
பார்த்தீங்களா XV95 போட்டதுக்கப்புறமா மைலேஜ் எப்படி வருதுன்னு பாருங்கள். சேம் ரூட். அரே லைட்டை சரி பண்ணுறா. அவன் பிரேக் அடிக்கிறான், லைட்டே எரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேபி அந்த பிகினர்ஸ் வீடியோவில் கவர் பண்ணுறேன், டிராஃபிக் டிரைவிங் அப்போ கவர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போசிட் கார் மேலே நீங்கள் வந்து அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. எவன் எங்கே மூவ் ஆகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கான்ஷியஸாக நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மக்களே இதுதான். வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணலாம்? வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சா? ஐ திங்க் ஆல்ரெடி அந்த அந்த E20 பெட்ரோல் மேட்டருக்கும் வந்து ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தார். நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறமா ஆட்டோ ட்ரெண்ட்ஸில் வந்து ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா லிஸ்ட்டுன்னு பார்த்தா அவனுங்க ஒரு லிஸ்ட்டில் வந்து 10% எவ்வளோதான் மைலேஜ் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுருந்தானுங்க. உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம ஸ்பின்னி வந்து ஒருத்தன் வந்து ரிவ்யூ போட்டுருந்தானுங்க. இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு மகாராஷ்டிரா தான் நினைக்கிறேன். அது என்ன இதை எடுத்துக்கிட்டானுங்க, ஒரு ஸ்விஃப்ட்டு, பழைய ஸ்விஃப்ட்டு E20 கம்ப்ளைண்ட் இல்லாத ஸ்விஃப்ட்டை எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டானுங்க. நார்மல் E20 பெட்ரோல் ஒன்று, இன்னொன்று வந்து XP100 பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணானுங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா 35% ட்ராப் மைலேஜில். 35% ட்ராப் வருது அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி டர்போ இன்ஜின்ஸ்க்கு அது லெஸ்ஸாக தான் அஃபெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சம்ஹவ் ஃபார் மீ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டில் வந்து 13லேருந்து 9, 10 அந்த மாதிரி தான் வந்திருக்கும், குறைஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்டில் இட்ஸ் பிக் நம்பர்னு வச்சுக்கோங்க. பட் அவங்களுக்கு வந்து நார்மலாக உள்ள வண்டிக்கெலாம் வந்து அது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எத்தனாலுக்குமே வந்து கொஞ்சம் ஆக்டைன் ரேட்டிங் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஸோ கம்ப்ளைண்ட் இல்லாத இன்ஜின் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. போடா, இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டுட்டு போ. நம்மளும் ஹைபீம் போட்டிருக்கிறோம், பரவாயில்ல, சைடில் வச்சுருக்கிறோம். நம்ம ஹைபீம் வந்து லோ பீம் தான் இருக்கும். அவன் ஹைபீம் அடித்தா நமக்கு கண் வலிக்குது இல்லை, நம்ம ஹைபீம் அடித்தா அவனுக்கு கொசு கடித்த மாதிரி இருக்கும். லைட்ஸ் மாற்றணும் மக்களே. இந்த i20 என்லைனில் வந்து OEM லைட்ஸ் வந்து ரொம்பவே டுபாக்கூர் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைட் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஆனில் இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த லைட்டோட பவர். ஸோ ஸ்டாக் லைட்ஸ் வந்து யாரா நீ எப்பா. லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரைம்ப் வந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தான், பின்னாடி போயிட்டான், பரவாயில்ல. வந்துட்டாப்புல. அந்த டைம் நல்லா இருந்துச்சு பார்க்க. கொஞ்சம் முன்னாடி போப்பா தம்பி. ஒயிட் கலர் T4 ஏதோ புதுசாக வேரியண்ட்லாம் விட்ருக்கானுங்க. நமக்கு பைக்கை பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஆனால் பைக் ஓட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான். ஏதோ ஓட்ட மட்டும் கற்று வச்சுருக்கேன். பார்ப்போம் மக்களே, சம்டே பைக்கை ஒன்று வாங்கி பைக்கில் விளாக் போடலாம். இது ஒரு கேஷுவலான வீடியோ தான், பெருசாலாம் இல்லை. இந்த மொக்க கதைகள் சீரீஸ்குள்ளே வந்து வேணால் இதை உள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் பெருசாலாம் எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் கண்டென்ட் இருந்திருக்காது. ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு, அதான் நான் சொல்லலாம் நினச்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதையும் ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல, எப்படி நீங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? கமெண்ட் நீங்கள் போடுறது தான் பெருசு, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது பெருசு கிடையாது. நம்மளை மதித்து இவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்கள் போடுறதுக்கு தான் நான் வந்து ஐம் கிரேட்ஃபுல் டு. சீரியஸாக தான் சொல்கிறேன், really grateful for this. கூடிய சீக்கிரம் லெட்ஸ் பிளான் சம்திங். மேபி இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா மேபி வில் பிளான் சம் மீட் அப். எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணலாம். லெட்ஸ் டூ தட்.
ஆல்ரெடி